துணி துவைக்கும் சீடர்களும் பரமார்த்த குருவும். பரமார்த்த குருவின் சீடர்கள் அந்த வேலையை செய்யலாமா என்றனர். துணி துவைக்கின்ற தொழிலுக்கு பொதி சுமக்கும் கழுதை வேண்டும் என்றார் பரமார்த்தர். கழுதை இல்லாவிட்டால் என்ன, அதற்கு பதில் நாங்கள் இருக்கின்றோமே என்றனர் சீடர்கள். வேண்டாம், நல்ல கழுதையாக வாங்கி வாருங்கள் என்று உத்தரவிட்டார் பரமார்த்த குரு. அன்று மாலையே அவர் மடத்துக்கு கழுதை ஒன்று வந்து சேர்ந்தது. கழுதையை பார்த்த பரமார்த்தர் அதன் வாலை பிடித்து முறுக்கி பார்த்தார். கழுதை அவரை ஒரு உதை உதைத்தது. ஐயோ என்று அலறியபடி விழுந்தார். முட்டாள்களே, என் பெருமையை பற்றி கழுதையிடம் ஒன்றுமே சொல்லவில்லையா என்று கோபமாக கேட்டார். குருவே, உங்களை பற்றி தெளிவாக எடுத்து சொன்னதனால்தான் உதைத்ததோ என்னவோ என்றான் மடையன். பரவாயில்லை, அடிக்கின்ற கைதான் அணைக்கும், அதுபோல் உதைக்கின்ற கழுதைதான் உண்மையாய் உழைக்கும். ஆகையால் இந்த கழுதை இருக்கட்டும் என்றார் பரமார்த்தர். இவர்கள் கழுதை வைத்திருப்பதை தெரிந்த திருடன் கழுதையை திருடிச் செல்ல நினைத்தான். ஒரு நாள் திருடன் கழுதையின் கயிற்றை அவிழ்த்து கொண்டு இருந்தபோது சீடர்கள் வருவதை கண்டு அவசரமாக கழுதையை மட்டும் ஓட்டிவிட்டு அந்த இடத்தில் நின்று கொண்டான். அங்கு வந்து பார்த்த சீடர்களும் வியந்தனர். இது என்ன, கழுதை இருந்த இடத்தில் மனிதன் இருக்கின்றானே என்றான் மூடன். பரமார்த்த குரு வந்தார். உன்னை கழுதையாகத்தானே வாங்கி வந்தோம், நீ எப்படி மனிதனாக மாறினாய் என்று கேட்டான் முட்டாள். நான் முதலில் மனிதனாகத்தான் இருந்தேன். ஒரு முனிவரின் கோபத்துக்கு ஆளாகி விட்டேன். அதனால் கழுதையாக போகும்படி சாபம் இட்டார். இப்பொழுது சாபம் நீங்கிவிட்டதால் மனிதனாக மாறிவிட்டேன் என்று பொய் சொன்னான் திருடன். அவன் சொன்னதை நம்பிய பரமார்த்தர் மனிதனை கழுதையாக மாற்றியதால் தப்பித்தோம். அதே முனிவர் சிங்கத்தையோ புலியையோ கழுதையாக மாற்றியிருந்தால் இந்நேரம் நம்மையெல்லாம் சாப்பிட்டிருக்கும். நல்ல வேலை, தப்பித்தோம் என்று அனைவரும் மகிழ்ந்தார்கள். கழுதை இல்லாமலேயே பண்ணையார் வீட்டில் வேலைக்கு சேர்ந்த சீடர்கள் துணிகளை மூட்டை கட்டி பாசி பிடித்த ஒரு குளத்துக்கு கொண்டு சென்றார்கள். வெவ்வேறு நிறங்களில் இருந்த துணிகளை கல்லில் தேய்த்து கிழித்தும், வெள்ளையாக இருந்த வேட்டியில் பாசியை தேய்த்து பச்சை நிறமாக மாற்றியும், ஒரே துணியாக இருந்ததை பல துண்டுகளாக்கியும் பண்ணையார் வீட்டுக்கு கொண்டு சென்றனர். நீங்கள் ஒரு துணி போட்டீர்கள், நான் அதையே 10 கொண்டு வந்திருக்கின்றேன் என்று பெருமையாக பேசினான் முட்டாள். வெள்ளையை பச்சையாகி விட்டேன் என்று குதித்தான் மடையன். துவைத்த துணிகளை பார்த்த பண்ணையாருக்கு கோபம் வந்து அவர்களை விரட்டி அடித்தார். நம் தொழில் திறமையை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் போலிருக்கின்றதே என்று சீடர்கள் வருத்தப்பட்டு மடத்துக்கு திரும்பினார்கள். நீதி: யாரிடமும் ஏமாறாமல் இருதல் வேண்டும். ஒரு வேலையை முழுமையாக கற்க வேண்டும். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.